ஒரு முறை சொன்னார், சுயநலத்துக்காக என் ரசிகர்கள் நான் பயன்படுத்த மாட்டேன்னு. நீங்கள் என்னோடு நீ உட்காந்து ஒரு சுற்று வரணும்னா இந்திய மதிப்புக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறது சுயநலம் இல்லாமல் வேற என்ன. விளம்பரமே எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னார். இன்றைக்கி அஜித் வீடியோ இல்லாத ஒரு நாளாக நீங்கள் காமிங்க பார்ப்போம். எனக்கு பொதுவெளியில் வர்றதுக்கே பிடிக்காது, யாரையும் சந்திக்கவே பிடிக்காது, ப்ரமோஷன் பிடிக்காது அப்படின்லாம் சொன்னவர் தானே. ரொம்ப பயங்கரமாக ஒரு மர்ம நாவல் படிக்கிற மாதிரி அடுத்து என்ன நடந்துச்சு, முன்னாடி என்ன நடந்துச்சு, எவ்வளோ நேரம் நீங்கள் அவங்க எங்கன்னாங்க, நீங்கள் இவ்வளோ தூரமாக கேட்பாங்க. யாரோ யாரையோ சந்திக்கிறாங்க அவ்வளோதானே. அது எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அதில்ங்கிறது எனக்கு புரியல. உனக்கு ஒன்றுன்னா நீ கேம்ப் ஆடில் வருவியா, அப்போ நீ எவ்வளோ தவறான ஆளாக இருக்குன்னு இப்போ கேட்குறான். பராசக்தி படம் 100 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றத அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரெய்லர் 5 கோடி பார்த்ததா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். புக் மை ஷோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த படம் 100 கோடி ரூபா வசூல் பண்ணால் முதல்ல சந்தோஷப்பட வேண்டியது நான் தான். ஆனால் வசூல் பண்ணலங்கிறது யதார்த்தம். ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் அந்தனன் சார் தான் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ரீசெண்டாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக நீங்கள் தான் சார் வைரல். அதுக்கு காரணம் உங்களுக்கும் தெரியும். யாருமே எதிர்பார்க்கல சார் அப்படி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும்னு. அண்ட் அதை தாண்டி எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சினிமா அப்படின்னு வந்துட்டாலே நம்ம யாராவது ஒருத்தரை பற்றி பேசணும்னா அவங்களுக்கு சண்டை, அதனால் இவங்க நேரில் பார்த்தா கூட பேச மாட்டாங்க, திரும்பிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். அதை வச்சு நிறைய மீம்ஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்து நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய பதில் என்ன சார்? இல்லைங்க, நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும், நம்ம நயன்தாரா குறித்து பேசுவது எல்லாமே சினிமா சார்ந்த விஷயங்களாக இருக்கும். இப்போ சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் அல்லது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை அவங்க இப்படி நடந்துட்டாங்க, அதனால் தயாரிப்பாளர் என்ன பாதிக்கப்பட்டார் அல்லது ஒரு இயக்குனர் என்ன முறையில் பாதிக்கப்பட்டார், இப்படி தான் நம்ம பேசியிருக்கோமே தவிர ஒரு வன்மத்தோடு அவங்க தனிப்பட்ட முறையில் நம்ம அவங்கள எப்போவுமே பேசுனது கிடையாது. அது ஸோ அந்த வகையில் தான் நம்ம ஒருத்தரை அணுகிறோம். பொது இடங்களில் பார்க்கும் பொழுது ரொம்ப கேஷுவலாக நடந்து சந்திப்பது. இப்போ இவ்வளோ தூரம் பெரிய வைரல் ஆகும்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. அது இந்தியா லெவலில் ட்ரெண்டிங்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யாரோ யாரையோ சந்திக்கிறாங்க அவ்வளோதானே. அது எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அதில்ங்கிறது எனக்கு புரியல. நாங்கள் கூட அந்த வீடியோவை வெளியிடாமல் இருந்திருக்கலாம், அந்த ஃபோட்டோவையும் நம்ம வெளியிடாமல் இருந்திருக்கலாம். நாம் வெளியிட்டது என்னென்னா, இப்போ பொதுவெளியில் அவங்க நம்மளை ஒரு 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 உதாரணம் சொல்லி விமர்சனம் பண்ணாங்க. கண்டிப்பாக அது அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. ஓகே. பொதுவெளியில் நம்ம ஒருத்தரை பார்க்கும்பொழுது அதையெல்லாம் மறந்துட்டு அணுகிறது தான் அழகுங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். தமிழ் பண்பாடே தானே, அவ்வளோதான். இது இது இப்படி பெருசாக வைரல் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு யோசிக்கவும் இல்லை, தெரியவும் இல்லை. நாங்கள் எங்களுக்கு அவங்க மேலே கோபம் இல்லை, அவங்களுக்கும் எங்கள் மேலே கோபம் இல்லை அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு டூல் தான் அது, வேறு ஒன்றுமே கிடையாது. அது இவ்வளோ பெரிய விவாதத்தை கிரியேட் பண்ணணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் யோசிச்சு கூட பார்க்கல. நிறைய பேர் அதை பற்றி தான் கேள்வி கேட்குறாங்க. எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வர்றதும் அது பற்றியாக தான் இருக்குது. என்னங்க பார்த்தீங்க, என்னங்க ஆச்சு, அது இப்படி என்ன நடந்துச்சு, இன்னும் ரொம்ப பயங்கரமாக ஒரு மர்ம நாவல் படிக்கிற மாதிரி அடுத்து என்ன நடந்துச்சு, முன்னாடி என்ன நடந்துச்சு, எவ்வளோ நேரம் நீங்கள் அவங்க எங்கன்னாங்க, நீங்கள் இவ்வளோ தூரமாக கேட்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எந்த இடத்துல ஏர்போர்ட்டில் சந்திச்சிங்க? ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப கேஷுவலான சந்திப்பு. நாங்கள் ஃப்ளைட்டுக்காக துபாய் ஏர்போர்ட்டில், ஆமாம், பேசஞ்சர்ஸும் உள்ளே போயிட்டு இருந்தாங்க. நம்ம போகலாமேன்னு வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். எதுக்கு இவ்வளோ முன்னாடிக்கு இவ்வளோ போயின்ட்டு நின்றுட்டு இருந்தோம். நிறைய பேர் போயிட்டாங்க. கடைசியாக போக வேண்டிய ஆள் நாங்கள் தான். மைக்கில் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்க வராங்க. அவங்க பிஸ்னஸ் கிளாஸ் போவாங்க, நம்ம எக்கானமி போவோம். இப்போ அவங்க எப்போ வேணாலும் வரலாம். இந்த ஃப்ளைட் எடுக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட அங்கே வரலாம். ஓ அப்படியா? ஆமாம், அது பிஸ்னஸ் கிளாஸில் அதுக்கு ஒரு சலுகை இல்லை. அவங்க கொடுக்குற விலை அப்படி இல்லை. கண்டிப்பாக அவங்க எப்பவுமே விஐபிகள் இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு பெருசாக நேராக போய் உள்ளே போக வேண்டியது தான். ஸோ அவங்க அதனால் கால்குலேட் பண்ணி அந்த டைம் கால்குலேட் பண்ணி வராங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்துருக்கோம். எங்களை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சிரிக்கிறாங்க. இன்னொன்று, நான் கீழே உட்காந்து இப்படி ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு ஒருத்தர் பக்கத்தில் நிற்கிற ஒரு ஃபீலிங்கு. பார்த்தா எதிரில் விக்னேஸ்வரன் கிட்ட இப்படி நிற்கிறாரு. பார்த்தா இவர் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. எப்படி இருக்கீங்கன்னாரு. அவங்க வந்தாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சிரிச்சுக்கிட்டு அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்ததே தவிர
இதில் வந்து ஒரு அவங்க வருவாங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்கல, நாங்கள் அங்கே உட்காந்துருப்போம்னு அவங்களும் எதிர்பார்க்கல. கரெக்ட். டக்குன்னு நடந்த ஒரு சந்திப்பு. அவ்வளோ சூப்பர்ண்ணா. எப்பவுமே நம்ம ஒரு பெரிய இடத்துல இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளை எப்படியே காலி பண்ணணும்னு ஏகப்பட்ட விமர்சனம் வரணும். அப்படிதான் உங்களுக்கும் இந்த பாயிண்ட்ல வருதோன்றதை நான் பார்க்குறேன்னா. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி பிஸ்மி சார் சொல்லியிருந்தாருண்ணா. என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு ஆக்டரோ ஒரு கிரிக்கெட் விளையாடுறவரு யாரோ ஏதோ ஒரு பண்ணுறாங்கன்னா அது நார்மலான விஷயம். அவர் வந்து சாப்பிட்றது வந்து பெருமையாக பேசுறது, அவர் வந்து இந்த இடத்துல நின்று வந்து இப்படி ரசிகர்கள்கிட்ட வந்து கை கொடுத்தாரு அப்படின்றது, இதெல்லாம் ரெகுலராக எல்லாரும் பண்ணுறது தான். அதையும் இவ்வளோ பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிடு அந்த கிளிப்பிங் எடுத்து வச்சுட்டு இப்போ பிஸ்மி சார் ஒன்று போட்டிருந்தாரு. என்னன்னா, அந்த குழந்தைங்க வந்து தமிழில் பேசுகிறாங்க அப்படின்னு இதை வந்து கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. எனக்கு அதோட அர்த்தம் என்னன்றது புரிஞ்சுது. ஏன்னா ஒரு செலிபிரிட்டியோட குழந்தைங்க அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் இங்கிலீஷ் பேசி தான் வளருவாங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரம் சரளமாக தமிழ் பேசுறதுன்றது இருக்காது. ஒரு 2-3 வார்த்தைகள் பேசுவாங்களே தவிர அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இருக்காதுன்ற பாயிண்ட்லாம் அவர் போட்டிருக்காரு. ஆனால் உங்களுக்கே தெரியும், எதிர் டீம்னு ஒருத்தருங்க இருப்பாங்க, அவங்க பயங்கரமாக போட்டிருந்தாங்க. உங்ககிட்ட இருந்தே டைரெக்டாக கேட்டுக்கலாம் என்னன்றது அப்படின்றதானா. இல்லைங்க, ஒரு முறை ஒரு பிரபலமான ஒரு நாளிதழில் ஒரு செய்தி நான் படித்தேன். ரஜினி வந்து படப்பிடிப்பில் இருக்கும் பொழுது அவர் ஒரு கொசு கடிச்சுது. உடனே அவர் தன் கையாலேயே அந்த கொசு வந்து அடித்தார் அப்படின்னு படித்தேன் நான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டின் நம்பர் 1 நாளிதழ் அது. அந்த நாளிதழில் ஒரு ரஜினிகாந்த் கொசு அடிக்கிறாருங்கிறத வந்து ஒரு செய்தியாக போடுறாங்களே, என்னையாவது உங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் இருக்கா அப்படின்னு நான் நினச்சேன். அது மாதிரி வாசகர்களோ அல்லது நேயர்களோ ரசிகர்களோ அந்த கேள்வி எழுப்புவது நியாயம். இதில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு ரொம்ப பணக்கார வீட்டு ஒரு குழந்தை, நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இடங்கள்ல அந்த குழந்தை ஆங்கிலம் பேசுகிறது தான் ரொம்ப பெருமையாக பார்ப்பாங்க. அவங்க யாரை பார்த்தாலும் ஒரு ஹாய் அங்கிள் அப்படின்னா அது ரொம்ப பெருமையாக பார்ப்பாங்க. ஆனால் இந்த குழந்தை வந்து அவங்க கூப்பிட்டு வராங்க, அது கையெடுத்து கும்பிட்டு வணக்கம்ங்குது. அப்படியா? ஆமாம். அவங்க நினச்சிருந்தா அந்த குழந்தை கேரக்டர் இருக்கு. ஆமாம்மா. இவங்க 2 பேரும் தான் வராங்க. ஏற்கனவே அந்த குழந்தைய அவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை. அவங்கள்ட்ட தூக்கிட்டு வர்றாங்க, குழந்தைய கூப்பிட்டு எங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக கூப்பிட்டு வராங்க. வரும்போதே அந்த குழந்தை வணக்கம்ங்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இத்தினோண்டு ஃபுல்லாக துருன்னு பார்த்தாலே தூக்கி வச்சுக்கணும் போல இருக்குது 2 குழந்தைகளுமே. அந்த 2 குழந்தைகள்கிட்டையும் நீங்கள் அப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் முதல்ல எதிர்பார்க்கவே முடியாது. அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது சக்தி தான் கேட்டார், தமிழ் நல்லா பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. வீட்டிலேயே நாங்கள் தமிழில் தான் பேசுவோம், தமிழ் தான் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான செய்தி தானே. ஸோ அதைத்தான் நம்ம வந்து அங்கே ஒரு பதிவு பண்ணியிருப்பார். அது வந்து இவ்வளோ தூரம் இதையும் அதையும் ஒன்றா கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ரஜினி கொசு அடித்தாருங்கிறது ஒரு செய்தியாக வருது பாருங்க. அந்த அளவுக்கு இதை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற. இது டோட்டலாக வேறு. தமிழ் படிக்கிற ஒரு குடும்பம், அதுவும் வந்து பேசிக்கலாக அவங்க மலையாளி, இதை விக்னேஸ்வரன் தமிழர் இருந்தாலும் வீட்டில் வந்து தமிழ் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதைத்தான் நாங்கள் அங்கே முன்னிறுத்த நினச்சோமே தவிர, பாருங்க நயன்தாரா புள்ள தமிழ் பேசுதுன்னு நம்ம சொல்ல வரல. கண்டிப்பாக. இப்போ நார்மலாக நம்ம வீட்டு சைட்லேயே யாராவது கொஞ்சம் அதிக பணம் படைச்சிருந்தாங்கன்னா அந்த பசங்களாம் வந்து இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, தமிழில் பேச மாட்டாங்க. ஒரு புஜ்ஜு கைலிஃபால ஒருத்தங்க வீடு வாங்கியிருக்காங்க, அவங்க குழந்தை தமிழ் பேசுதான் கண்டிப்பாக ஆச்சரியமாக தான். கட்டாயமா. ஆமாம். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அடுத்து இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் 100 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றத அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? அந்த ட்ரெய்லர் 5 கோடி பார்த்ததா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். அது மாதிரி அறிவிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து எப்படியும் வருமான வரித்துறையிலேருந்து நீங்கள் அதற்கு முறையாக ஜிஎஸ்டி கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அதை அவங்க கட்ட போகிறாங்க, அவ்வளோதான். அவங்க அறிவிப்பதற்கும் கலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம கண்கூடாக பார்க்குறோம். புக் மை ஷோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். படம் ரிலீஸ் ஆகி சில நாட்கள்லேயே அப்படி ஒரு முடிவை சந்திச்சிச்சு. அது உள்ளபடியே நமக்கு வருத்தம் தான். ஏன்னா பராசக்தியோட இது எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா அந்த படத்தை தொடர்ந்து மக்கள்கிட்ட போய் சேரணும்னு சொல்லிகிட்டே இருந்தவன் நான் தான். ஒரு தவறான நேரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களே, ஜனநாயகனோட ரிலீஸ் பண்ணுறாங்களேன்னு கவலைப்பட்டது நான். அதனால் அந்த படம் 100 கோடி ரூபா வசூல் பண்ணால் முதல்ல சந்தோஷப்பட வேண்டியது நான் தான். ஆனால் வசூல் பண்ணலங்கிறது யதார்த்தம். அவங்க சொல்லும் பொழுது அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். அதை நம்ம வந்து சரி தவறுன்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது சொல்கிறாங்க, அவ்வளோதான்.
ஆனால் இப்போ இந்த ஓவராலாக பராசக்தி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க. சுதா கொங்காரா அவர்களும் கொடுக்குறாங்க, இவங்க டீமாகவே கொடுக்குறாங்க. அது எல்லா இடத்துலையுமே சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் சுதா கொங்காராக்கும் ஏதோ ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருக்குண்ணா, ஏதோ ஒரு ஃபயர் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டோம், பேசினா தீர்த்துட்டோன்றாங்க. ஆனால் பேசுறதுலாம் பார்த்தா அப்படி இல்லையோன்ற மாதிரியே இருந்துச்சு. இல்லைங்க, ஒரு பெரிய நடிகர் நடிக்கிற படத்தில் ஒரு இயக்குனருக்கும் நடிகருக்கும் ஒரு டிஸ்பியூட் வந்துகிட்டே இருக்கும். அது யார் படமாக இருந்தாலும் சரி, இயக்குனர் ஒன்று சொல்லுவார், அதை செய்ய தயங்குவாங்க பெரிய ஹீரோக்களாக இருந்தாங்கன்னா. இன்னொன்று அவங்க ரசிகர் சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்க இமேஜ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வரும்போது அவங்க தயங்குவாங்க. இதெல்லாம் தவிர்க்க முடியாது. படப்பிடிப்பில் ஒரு ஷார்ட்டில் கூட வந்து பிரச்சனைகள் வரும். இது ஏன் இப்படி வைக்கணும், இதில் நான் வேறு மாதிரி இருக்கேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமே அப்படின்லாம் கூட தலையிடுவாங்க சில ஹீரோக்கள்லாம். ஸோ அதனால் அது வந்திருக்கலாம் கட்டாயமாக. அது வந்து ஒரு பெரிய தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து எல்லாத்துலேயும் தலையிட்டு எல்லாத்தையும் மாற்ற சொன்னார், அதனால் ஒரு பெரிய அடிதடியாகி படப்பிடிப்பே நின்று போச்சு அப்படின்னா நம்ம அதை ஒரு செய்தியாக சொல்லலாம். படப்பிடிப்பில் இது மாதிரி சின்ன சின்ன உரசல்கள் வர்றதுங்கிறது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஸோ அதனால் அதை பெருசுப்படுத்த வேண்டாம். கண்டிப்பாக. அண்டு இந்த படம் பெரிய லெவலில் நம்பர்ஸ் பண்ணலன்றதுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் உண்மையாக ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு ஒரு கேள்வி வருதுண்ணா. அவர் நடுவில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோ, அவர் படங்கள் எது பண்ணாலும் ஹிட் ஆகிடும் அப்படின்ற ஒரு டாக் இருந்தது. இப்போ அதில் ஒரு கேள்வி வந்துருந்தா, இதில் நிறைய ஸ்டார்ஸும் இருக்காங்க, இருந்தாலும் அவ்வளோ பெரிய நம்பர் பண்ணலையே. அவர் அந்த மாவீரன்லாம் படும்போதே ஒரு 80 கோடிலாம் கலெக்ட் ஆச்சுன்றதெல்லாம் சொன்னாங்க. இது ஆனால் உண்மையான ஒரு வெற்றி இல்லையோ அப்படின்ற ஒரு டாக் இருக்கும்போது உண்மையாகவே அவருக்கு ஒரு பேங்கபிளான ஹீரோவாக இருக்காரான்னு ஒரு கேள்வி வருதுதான். இல்லைங்க, அதெல்லாம் இருக்கார். இப்போது ரசிகர்கள் நிறைய பேர் இருந்தால் அந்த படம் வெற்றி அடைஞ்சிருங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா ரஜினிக்கு தோல்வி படமே இருந்திருக்க முடியாது, விஜய்க்கு தோல்வி படமே இருந்திருக்க முடியாது, அஜித்துக்கு இருந்திருக்க முடியாது. எல்லாருக்கும் வெற்றி தோல்வின்னு வந்துட்டு தானே இருக்குது. அப்போ வெற்றி படம் தோல்வி படம்ங்கிறதுக்கு ரசிகர்கள் மட்டுமே காரணம் கிடையாது. கதை இருக்கணும், அந்த கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால தான் சில படங்கள் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுது. இப்போ ரசிகர்களுடைய பங்கு எங்கே வருதுன்னா அந்த ஓப்பனிங்கில் வருது. ஒரு பெரிய ஓப்பனிங்கை தியேட்டரில் கொடுத்து ஒரு கேலப்பாக அன்னைக்கு கொடியெல்லாம் கட்டி தோரணமெல்லாம் கட்டி கட் அவுட்லாம் வச்சு வரும்பொழுது அவர் ஒரு பெரிய நடிகர் அந்தஸ்துக்கு வந்துட்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த முதல் ஒரு 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 ஷோவை ஃபுல் பண்ணுறது இருக்குல்ல, அது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. முதல் ஷோவே காத்தாடிச்சுன்னு வச்சிங்களேன், எங்கேருந்து அடுத்தடுத்த ஷோ ஃபுல்லாகும். அப்போ முதல் 2-3 ஷோ ஃபுல் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு ரசிகருடைய கடமையாக இருக்குது. அதிகப்படியான ரசிகர்கள் வச்சுருக்கிற ஹீரோக்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது சிவகார்த்திகேயன் கட்டாயமாக அப்படி ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்கிறார். அதனாலாம் வந்து நம்ம சந்தேகமே கிடையாது. அடுத்தடுத்து ஓடாமல் போவதற்கோ அல்லது ஓடுவதற்கோ அந்த படத்தினுடைய கண்டென்ட் தான் காரணமாக இருக்குது. பராசக்தி ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அந்த கருத்தோடு உடன்பட மாட்டேங்கிறான், அதுதான் காரணம். இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் அவங்கள தேவையில்லாமல் அவர் பகைச்சிக்கிட்டாரு. ஸோ அதனுடைய விளைவு அவங்க ஒரு பக்கம் நெகட்டிவ் ப்ரொபகண்டா பண்ணாங்க. அது வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணுச்சு. இப்போ இந்த ஓவரால் விஷயத்துலனா நமக்கு வந்து துபாய் வந்து மிஸ் பண்ணவே முடியல அப்படின்னு ஃபீல். அதுக்கு ரீசன்னா அங்கே அஜித் சார் இப்போ ரேஸில் இருக்கார். டக்கு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கேம்ப் ஆடு ஒன்று வருது, அதில் அவங்க ரசிகர்களே கொந்தளிக்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கூட உட்காந்து போகிறதுக்கு ஒரு 80,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் டிக்கெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படின்னா பார்க்குறீங்க? இது ரொம்ப எனக்கு வியப்பாக இருந்துச்சு. பிஸ்மி கூட ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தார், எப்படி இருந்த அஜித் இப்படி ஆகிட்டாருன்ட்டு. உள்ளபடியே நமக்கு அது தோணுச்சு. ஏன்னா அஜித் வந்து ஒரு முறை சொன்னார், சுயநலத்துக்காக என் ரசிகர்கள் நான் பயன்படுத்த மாட்டேன்னு. அந்த வார்த்தையை அவரே மீறிட்டாரோங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இங்கே சுயநலத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னோடு நீ உட்காந்து ஒரு சுற்று வரணும்னா நீ இந்திய மதிப்புக்கு 1,00,000 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறது சுயநலம் இல்லாமல் வேறு என்ன? அந்த ரசிகனுடைய ஆர்வத்தை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இன்னொன்று இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம். இப்போ வந்து 1,00,000 ரூபாய் நார்மலாக வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிகிட்ட யார்கிட்ட இருக்கும், பணக்காரங்க தான் வந்து 1,00,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. அதனால் அஜித் சார் அதை கால்குலேட் பண்ணி தான் வந்திருக்காரு. அதுவும் அவர் வந்து சொந்த பேக்கெட்லாம் அந்த காசை போட்டுக்கிறது கிடையாது. அவர் வந்து கார் ரேஸுக்காக அந்த காசை கொடுக்குறாரு. இதை நீங்கள் இப்படி பேசலாமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய அது எப்படிங்க? இப்போ நான் கூட தான் ஆடி கார் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு ஏதாவது பணம் கொடுங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு 100 முறை வணக்கம் வைக்கிறேன்னு நான் சொன்னேன்னா அது எவ்வளோ காமெடியாக இருக்கும். தேவை எல்லாருக்குமே இருக்குது. அந்த தேவையை உங்களால் முடிந்தால் நீங்கள் படங்களில் நடித்து அதில் வர்ற காசை அதில் போட்டு பண்ணுறதுங்கிறது வேறு. இப்போ விளம்பரமே எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னார். இன்றைக்கி அஜித் வீடியோ இல்லாத ஒரு நாளாக நீங்கள் காமிங்க பார்ப்போம். தினந்தோறும் ஒரு நாளைக்கு 2-3 வீடியோ 3 வீடியோ வந்துடுது இல்லை. அப்போ எனக்கு விளம்பரம் பிடிக்காது. கேம்பாக விளம்பரம் விட்டுருங்க,
எனக்கு பொதுவெளியில் வர்றதுக்கே பிடிக்காது, யாரையும் சந்திக்கவே பிடிக்காது, ப்ரொமோஷன் பிடிக்காது அப்படின்லாம் சொன்னவர் தானே. இப்போ கார் ப்ரொமோஷன் வேறு, சினிமா ப்ரொமோஷன் வேறையா என்ன? கார் ரேஸ் ப்ரொமோஷன் ஒன்று, சினிமா ப்ரொமோஷன் ஒன்று தானே. இது சொந்த காசை போட்டு பண்ணுறீங்க, அது வேற ஒருத்தர் காசு போடுறாரு, அவ்வளோதானே வித்தியாசம். இப்போ ரெண்டும் ஒரு தொழில் தானே. ஸோ அந்த மாதிரி அவருடைய மரியாதையை அவரே கெடுத்துக்கிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அஜித் ரசிகர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்களேங்கிறது எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம். ஏன்னா நான் நீண்ட காலமாக இதை சொல்லிகிட்டே இருக்கேன், அஜித்துக்கு எதிராக நான் பேசுகிறதா பல பேர் நினைக்கிறாங்க. அந்த இடத்தில் விஜய் இருந்தால் கூட நான் அதுதான் பேசுவேன். நீங்கள் உங்களை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டிருக்கிறாரு அப்படின்னா அவருக்காக ஒரு முறை அந்த படத்தின் பேரை சொல்லுங்களேன், ஒரு முறை ஒரு வீடியோவில் வந்து அந்த படத்தை பற்றி பேசுங்க, ஒரு இன்டர்வியூ கொடுக்கும். ஜனநாயகன் ஆடியோவில் போய் விஜய் ஆடுறாரு. ஒரு அரசியல் தலைவராக மாறின பிறகும் அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் ஒரு 2 ஸ்டெப்பு ஆடுறாரு. என்ன காரணம்? அது ஒரு சோஷியல் மீடியாவில் ரவுண்ட் அடிக்கும், ஒரு ரீச் கொடுக்கும். இந்த படத்தை நம்ம விஜய் படத்தை நீங்கள் போய் ப்ரொமோட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் ஒருத்தர் வந்து பண்ணுறாருல்ல, இந்தியாவினுடைய பெரிய நடிகர்னு சொல்லப்படுகிற பாலிவுட் நடிகர்களே தன் படத்தை ஊராக போய் பண்ணும்பொழுது இந்த அஜித் ஏன் பண்ண மாட்டேங்கிறாருங்கிற கேள்வியை தொடர்ந்து முன் வச்சவனா. பல பேர் வந்து என்னென்னவோ திட்டினாங்க, அசிங்கமாக திட்டினாங்க, என்னென்னவோ நடந்துச்சு. பட் இருந்தாலும் என்னுடைய வார்த்தையை ஒரு நாள் இந்த கூட்டம் புரிஞ்சுக்கும்னு நான் நினச்சேன். இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன், நடந்துருச்சு. இன்றைக்கி வந்து பல பேர், உனக்கு ஒன்றுன்னா நீ கேம்ப் ஆடில் வருவியா, அப்போ நீ எவ்வளோ தவறான ஆளாக இருக்குன்னு இப்போ கேட்குறான். இதைத்தான் நான் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அப்போ இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. ஸோ அது போதும், புரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதும். அதுலேயும் ஒரு பாதி பேர் புரியாமல் அதெல்லாம் கிடையாது, தலை செஞ்சால் சரிதான்னு சொல்கிறான். ஆனால் அவன் மனசாட்சியில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் அது தப்பு பண்ணுறாருன்ற ஒரு உள்ளுணர்வு கட்டாயமாக இருக்கும். ஆமாம், வெளியில் வந்து நம்மளே வந்து அவரை சொல்லக்கூடாது. பட் தவறு தான். அது விஜய் செஞ்சாலும் தவறு, ரஜினி செஞ்சாலும் தவறு, கமல் செஞ்சாலும் தவறு தான். அதனால் இந்த விஷயத்தை வந்து நான் ரொம்ப அவர் மீது ஒரு பெரிய மரியாதை இருந்தது இல்லையா, அது அவரே கெடுத்துக்கிட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். புரியுது. எனக்கு என்ன ஒரு கேள்வி வந்ததுன்னா, இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து நடிக்க போகிற படத்தில் அவர் இப்படி ஏதாவது ப்ரொமோஷன்ஸில் கலந்து பாரான்னு ஒரு கட்டாயமாக கலந்துக்க மாட்டார். கட்டாயமாக கலந்துக்க மாட்டார், வரமாட்டார். அவர் என் கொள்கை எது அப்படிம்பாரு. நடக்குதா இல்லையா பாருங்க. அவனுக்கு வந்தாரா, உனக்கு தான் தக்காளி சட்னி. அதுதான் அதை வந்து ரசிகர்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. இது ஓவராலாக இந்த ப்ரொடக்ஷன் டீமில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி வரணும்னா, அடுத்தவரை வச்சு படம் பண்ணலாமான்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று இப்போயுமே அவருக்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரொடக்ஷன் டீம் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எப்படி நான் நடந்துட்டு இருக்கு? சினிமாவில் உண்மையாகவே அவருக்கு அப்படி ஒரு இக்கனால சூழ்நிலை இருக்குல்ல, இல்லாமல் வந்து அவர் ஏன் இவ்வளோ டிலே பண்ணிகிட்டே இருக்கார்? நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கார் ரேஸ் தொடர்பான அறிவிப்புகள் தான் வந்துட்டு இருக்கே தவிர, நீங்கள் அதில் கூட கீழே போய் கமெண்ட்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். சுரேஷ் சந்திராவுக்கு எப்போயா நீ வந்து சினிமா சம்மந்தப்பட்ட அறிவிப்பு கொடுப்ப, எப்போ பார்த்தாலும் அவர் கார் ஓட்டுறாருன்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னு பொங்குறாங்க. ஆமாம், இப்போ அவர் படத்தில் அப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும், ரசிக்கணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் ஒருத்தரை அறிவிச்சிட்டிங்க, அவர் அடுத்து என்ன பண்ணுறாரு, எந்த கம்பெனி படம் பண்ணுறோம், யார், எதுவுமே அவரும் புரியாமல் தான் சுற்றிட்டு இருக்காரு. படத்து டைரக்டருக்கே என்ன பண்ண போகிறோன்னு புரியல. ஸோ அப்படி போயிட்டு இருக்கு சூழ்நிலை. சினிமாவை வந்து நீங்கள் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பார்க்குறது இருக்குல்ல, இங்கே தானே வளர்ந்தீங்க. இப்போ அந்த சினிமாவும் ஒரு கண், ரேஸ் இன்னொரு கண்ணை தானே பார்க்கணும். எனக்கு 2 கண்ணுமே இதுதாங்கிற அளவுக்கு தான் பார்க்குறாரு. இப்போ நயன்தாரா மேம் போனது, நிறைய செலிபிரிட்டிஸ் போகிறாங்க. அது காரணம் என்னன்னா, அவங்க ஏதாவது இந்த படத்தில் AK-64 இருக்காங்களா? இல்லை, அந்த டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணுறாங்க, அஜித் தொடர்பான ஒரு டாக்குமெண்ட்ரி, ஏஎல் விஜயோடைய டைரக்ஷன். ஆமாம், ஓகே. அதில் வந்து சும்மா இவங்க ஏதாவது ஒரு கேமியோ மாதிரி, கேமியோன்னா ஒரு ப்ரொமோஷனாக ஏதாவது பேசுவாங்க. ஓகே, அந்த மாதிரி. ஸோ அதுக்காக போய் சந்திக்கலாம். இப்போ நயன்தாரா டாக்குமெண்ட்ரி வந்து, ஆமாம், ஸோ அதில் பல பேர் பேசுனாங்கல்ல, கரெக்ட். அந்த மாதிரி இவங்க போய் அஜித்தை பற்றி பேசுவாங்க அதில். ஓ சூப்பர். அதுக்காக தான் இவங்க எல்லாரும்